Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாரம் ஒரு அமானுஷ்ய கதை. அந்த எபிசோடு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா சென்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ரெண்டாயிரத்தி 14 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னா வயலில் போயிட்டு தண்ணி பாசணும். நைட்டில் போயிட்டு தண்ணி பாசறது ரெகுலராக போனோம். டெய்லி போனோம். ஒரு 10:30 மணிக்கு மேலே தான் போனோம். 10 மணிக்கு தான் லைன் மாறி வரும். அந்த லைன் மாறி வந்தால் ஒரு நாளைக்கு போவோம். அப்படி இல்லைன்னா ஒரு 9 மணி 9:30 மணி அந்த ரேஞ்சில் போவேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 நாள் போனேன். கரெக்டாக வந்து லைன் மாறி வரும். மோட்ரு விட்டுட்டோம்னா ஒரு கழனியில் மடை வச்சுருப்போம். அந்த நாள்லலாம் வாய்க்காலில் தான் தண்ணி போனோம். இப்போல்லாம் வந்து சூப்பராக பழுப்பில் போயிட்டு தண்ணி அந்தந்த கழனியில் கப்பு திறந்தால் போதும். அப்போல்லாம் வந்து காவாயில் தான் போனோம், தலை காவாயில். அந்த கழனிக்கு போயிட்டு அந்த தண்ணி சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும். அந்த தலை காவாயிலேயே போயிட்டு தண்ணி கழனிக்கிட்ட போகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும். அந்த மாதிரி போயிட்டு பாஞ்சுன்னு இருக்கும்போது ஒரு 10 மணிக்கு நம்ம கரெக்டாக மோட்டர் விட்டோம் அப்படின்னா ஒரு 11:30 மணி அந்த போல் தான் ஒரு கழனி பாஞ்சி முடியும். மடையை திருப்பி பக்கத்து கழனிக்கு தண்ணி விடணும். குடிசை மாதிரி ஒரு கொட்டாய் போட்டிருப்போம். எங்ககிட்ட மாடுலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்காக அங்கே ஒரு டென்ட்டு மாதிரி போட்டிருக்கோம். டென்ட்டு கொட்டா. அந்த கொட்டாய் குடிசை கொட்டாயிலேருந்து நான் வந்து உட்காந்துன்னு அங்கேருந்து தான் டைம் பார்த்துட்டு கிளம்புவேன். அப்போ ஒரு பட்டன் ஃபோன் வச்சுன்னு இருப்போம். அந்த ஃபோனில் வந்து டைம் பார்த்துட்டு நாம் வந்து கிளம்பி போவோம். இந்த 10:30 மணி ஓகே 11:30 மணி ஆயிடுச்சுப்பா. ஸோ அந்த கழனியை பாஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு தோராயமாக 4 மூலையும் போய் பார்க்க முடியாது. ஒரு தோராயமாக நம்ம வந்து கிளம்பி போயிடுவோம். பாஞ்சிட்ருக்கோம், 1.5 மணி நேரம் தண்ணி போகுது அப்படின்னா 4 பக்கமும் தண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி போய் தோராயமாக மாற்றுறதுக்காக நம்ம போகிறோம். அந்த மாதிரி போகும்போது அந்த எங்கள் கழனிங்களாண்ட ஒரு ஈச்ச மரம் ஒன்று இருந்தது. ஆனால் இப்போதைக்கு இல்லை. அந்த ஈச்ச மரம் காற்றுல விழுந்துருச்சு. அந்த ஈச்ச மரம் கடந்து கொஞ்சம் தூரம் கடந்து ஒரு வெள்ளையாக ஒரு உருவம் தெரிஞ்சுது. அது யாரோ குடிச்சிட்டு யாரோ போகிறாங்க போல இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், எங்கள் கழனிங்களில் எப்போவுமே அந்த பக்கம் போயிட ஒரு மெயின் வழியாக இருக்கும். ஒரு பக்கத்து கிராமத்துக்கு, ஒரு குட்டி கிராமத்துக்கு போகிற ஒரு மெயின் வழி. நைட் டைமாக இருந்தால் கூட அந்த கிராம மக்கள் வந்து போகிறதுக்கான ஒரு வழியாக தான் அது இருந்தது. சரி ரைட்டு, அது யாரோ போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு விட்டாச்சு. அது ஒரு செகண்ட் நாள் தெம்படலை. அப்போனா உறுதியாயிடும்ல. இப்போ வந்து முதல் நாள் போச்சு, 2வது நாள் நமக்கு தெம்படலை அப்படின்னா என்ன ஆச்சு, உறுதியாயிடுச்சு அது யாரோ ஒரு ஆள் தான் போயிருக்காங்க. 2 நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தேன், அதுக்கடுத்து 2 நாள் ஆச்சு. 3வது நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து மண்வெட்டியை கையில் பிடிச்சிக்கிட்டு நான் வந்து போகிறேன். அதே டைம் 10:30 மணி ஆயிடுச்சு. 10 மணிக்கெல்லாம் வந்து விட்றோம், மோட்ரு விட்றோம். அன்றைக்கின்னு பார்த்து 10:15 தான் பவர் வந்தது. 10:15 தான் பவர் வந்தது. 11:45 ஆயிடுச்சு டைமு. ஓகே 1.5 மணி நேரம் தான் நமக்கு கணக்கு. 1.5 மணி நேரம் 10:15 வந்ததுக்கு 11:45 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து போயிட்டு மடையை திருப்பி அடுத்த கழனிக்கு வைக்கணும். அடுத்த கழனிக்கு வச்சா அந்த கழனி 1 மணி நேரம் பாயும். 11:45 to 12:45. 12:45ன்னா அடுத்த கழனிக்கு வச்சோன்னா அது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பாயும். 12:45 இருந்து அது ஒரு 1:30 மணி 1:45 போல் இறப்பு எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் கிளம்பி வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வர்றதுக்கு 2 கிலோமீட்டர். இப்போ இந்த கேப்பில் என்ன நடந்தது அப்படின்றத சொல்கிறேன். என்ன நடந்தது அப்படின்னா, நான் வந்து மண்வெட்டி கையில் பிடிச்சிக்கிட்டு போகிறேன். எனக்கு ஒரு பக்கம் 11:45 டைம் வந்து 11:45 ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமுக்கு நம்ம அங்கே போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சந்தேகமாகவே போயிட்டுருக்கேன். அதாவது எங்கள் கொட்டகையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம் என்னோடய வயல்வெளிக்கு. அதே வழியாக தான் தண்ணியும் வந்துட்டுருக்கு. எங்கள் கொட்டையிலேருந்து டென்ட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். கிழக்கு நோக்கி வந்து தெற்கு நோக்கி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம். அந்த ஸ்டேஜில் தான் வந்து போனோம் அந்த காலத்தில். அதே தான் இப்போவும் இருக்குது, அதே தான். ஆனால் இப்போ வந்து வாய்க்காலெல்லாம் கிடையாது இப்போதைக்கு. முதல்ல மாதிரி வாய்க்கால் கிடையாமல் இப்போ எல்லாமே பழுப்பு போட்டுட்டோம். பழுப்பு போட்டதுனால இப்போ பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். மண்வெட்டி தூக்கிட்டு கிளம்பிட்டேன். மண்வெட்டி தூக்கிட்டு கிளம்புன உடனே என்னாச்சு, ஏன்னா முன்னாடி வந்து அந்த உருவம் போயிட்டுருக்கு.
சரி அன்னைக்கு போனவர் தான் இன்னைக்கும் போறாரு பொழுது அப்படின்னு நினச்சிக்கினேன். என்ன வேலை இவ்வளோ நைட்டில் இந்த பக்கம் போகிற அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்குறேன். அது ஒன்றுமே ஒன்றுமே சொல்லலை எனக்கு. ஒரு என்னன்னா இருந்தாலும் பேச மாட்டுறாரு. சரி குடிச்சிட்டு இருக்காரு போல இருக்கு, சரக்கில் இருக்காங்க, அதனால தான் பேச மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன். என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் பேச்சு கொடுக்குறேன். என்ன தலைவர் இவ்வளோ அவசரமாக இந்த பக்கம் போகிறீங்க, என்ன ஆச்சு, என்ன அவசரமா, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறேன். மறுபடியும் ஒன்றுமே இல்லை, சத்தம் கித்தம் ஒன்றுமே கொடுக்கல, அது மானும் போகுது. அதுவும் வரப்பு பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ரைட்டில் கொஞ்சம் வளைஞ்சா மாதிரி தான் போவோம், ஸ்ட்ரைட்டாக ஒரே நேர்கோட்டில் போகாது. நேராக போயிட்டு கொஞ்சம் லெஃப்ட் வரும், அப்படியே கொஞ்சமாக அப்படியே இப்படியும் அப்படியே வளைவு நெளிவு தான் அது வரப்பு இருக்கும். வரப்புன்னா அந்த கழனியோட கரை. அந்த கரையில் அவர் ஸ்ட்ரெயிட்டாக போகிறாரு. ஸ்ட்ரெயிட்டாக போகிறாருன்னா எப்படின்னா அவர் டபுளாக இருக்கார் போலக்குது. கால் பிரசங்கம் இல்லையா, கால் கீழே விடும். நம்மலாம் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட காலை கீழே விட்டுட்டு சறுக்கி கீழே விழுறோம். ஆனால் அவர் விழலை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நூல் பிடிச்ச மாதிரி போய்கிட்டு இருக்காரு. இவர் எப்படி விழாமல் இவ்வளோ ஸ்டெடியாக போகிறாரு, டபுளாக இருக்கிறாரு பொழுது. அதனால தான் கரையில் நகராமல் போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கினேன். அப்பத்துலேருந்தே அந்த இடத்துல ஒரு முள்ளுச்செடி ஒன்று இருக்கும். எங்கள் கழனியோட மூலையில் ஒரு முள்ளுச்செடி இருக்கும். அந்த இழந்த முள்ளுச்செடி அப்பத்துலேருந்தே இருக்குது, இப்போவும் கிடையாது, அப்பத்துலேருந்தே இருக்குது. அது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த முள்ளுச்செடியில் அப்படியே போகுது, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போகிறாரு அவர். அந்த முள்ளுச்செடினே அஞ்சம் போகிறார். ஐயோ அறிவு இருக்காயா உனக்கு, முள்ளுச்செடி தானே இருக்குது, அப்படி நவுந்து தான் போயான், அப்படின்னா அவசரம் உனக்கு முள்ளும் கில்லும் பார்க்காம அடிச்சும் போயிங்கிற அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கா ஒரு பக்கம் மனுஷன்தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு நாளே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சரி நம்ம என்ன பண்ண முடியும், சரி போனால் போயிட்டு போகிறான், போஞ்சு போ, அவன் வாயும் திறக்க மாட்டான், ஒன்றும் திறக்க மாட்டான், போனால் போயின்னு போகிறான் விட்றா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், மடையாண்ட போயிட்டு நான் நின்றுட்டேன். அந்த வழியாக தான் அவர் பின்னாடியே போயிட்டு இருந்தேன். மடையாண்ட போயிட்டு நான் நின்றுட்டு மடையை திருப்பிட்டு ரெண்டாவது கழனி தண்ணி விட்டுட்டு நான் மறுபடியும் கொட்டகைக்கு வந்தாச்சு. இப்போது அடுத்த நாள் அவர் பார்க்கல. ஏன் அப்படின்னா நான் கரண்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சு. 10 மணிக்கெல்லாம் கரண்ட் வந்துச்சு. நானும் 10 மணிக்கெல்லாம் அங்கே இருந்து உடனே மோட்டர் விட்டேன். 11:30 மணிக்கெல்லாம் போய் திருப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. தூக்கத்தை போட்டுட்டு அலாரம் வச்சுட்டு தூங்கிட்டேன். அலாரம் அடித்த உடனே போயிட்டு மடையை திருப்பிட்டு வந்து மறுபடியும் தூங்கிட்டேன். அந்த தூக்க கழகத்தில் அவர் பார்க்கல நான். அதனால் அடுத்த நாள் போச்சு, அதுக்கு அடுத்த நாள் போச்சு, 2-3 நாள் போயிடுச்சு தொடர்ந்து. ரைட்டு, அந்த ஆள் இன்னைக்கு 2 நாளாக வரல பொழுது அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். மறுபடியும் என்ன பண்ணேன், மறுபடியும் ஒரு நாள் போனாக்கா நான் சீக்கிரமாகவே போயிட்டேன். 10 மணிக்கெல்லாம் கரண்ட்டு வரல. 10:45 கரண்ட் வந்த உடனே என்ன பண்ணிட்டேன், மோட்ரு விட்டுட்டு போயிட்டு மாடெல்லாம் திருப்பிட்டு வந்து கரெக்டாக கொட்டகையில் படுத்தாச்சு. கொட்டகையில் படுத்துட்டு கரெக்டாக 10:45 to 11:45 12:15 வரைக்கும் விடணும் ஒரு கழனிக்கு. அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம போனோம். இப்போ மடையை திருப்புறதுக்கு கரெக்டாக டைமு 12:15 ஆயிடுச்சு. 12:15 டைமுக்கு என்ன பண்ணுறாரு, போயிட்டு மடை திருப்ப போகிறேன். நான் மடை திருப்ப போனால் அவருக்கு முன்னே நான் போயிட்டு இருக்கிறேன் வரப்பில். என் பின்னாடி வந்திருக்கிறார் அவர். அன்னைக்கு நான் முன்னாடி போயிட்டு காவாயிலேருந்து மடையை திருப்பிட்டு இருக்கேன். குனிஞ்சி மடையை திருப்பிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு தலைவர், என்னை பின்னாடி இருந்து கீழே தள்ளிட்டார். கீழே தள்ளின உடனே நான் என்ன பண்ணிட்டேன், ஐயோ அறிவு இருக்காயா உனக்கு, ஏதாச்சும் இருக்குதா இல்லையா, ஒருத்தன் மடை தானே திருப்பின்னு இருக்கிறேன், என்னதான் அவசரம் உனக்கு, 2-3 நாள் கழிச்சு வர நீ மாட்டுக்கும் போற, என்னை கீழே தள்ளி விட்டு போறிய, நைட்டில் குளிராதாயா தண்ணியில் அப்படின்னு சொல்லி ஒரு வரப்பு, எதிரில் ஒரு வரப்பு இருக்கும், அந்த வரப்பில் போய் விழுந்துட்டேன். அந்த வரப்பில் குப்புற விழுந்துட்டேன். என்னை கடந்து போகிறாரு, அவர் நிற்கலை. எனக்கு ஒரு இமேஜினேஷன், இவர் என் மேலே காலை வச்சு தான் போகிறாரா இல்லை காலை வைக்காமல் போகிறாரா எதுவுமே தெரியல. என்னை கடந்து போகிறாரு. இப்படி தலையை தூக்கி பார்க்குறேன், கீழே விழுந்துட்டு குப்புறம் விழுந்துட்டு இப்படி தலையை தூக்கி பார்க்குறேன், என் முன்னாடி உருவம் போகுது. என்னடா இது உருவம் இப்போ இந்த மனுஷன் போகிறான், என்ன ஒரு வார்த்தை தள்ளிட்டோமே பார்த்துப்பான் அப்படின்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் போகிறானே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கினேன். நான் என்ன பண்ணுறேன், கோவம் வந்துருச்சு எனக்கு. மம்டியை தூக்கின்னு பின்னாடியே ஓடுறான் அடிக்கிறதுக்கு. மம்டி தூக்கின்னு பின்னாடி ஓடினோடனே அப்போ தான் எனக்கு கொஞ்சம் லேசாக ஜர்க்காச்சு. என்னடா நம்மளை தள்ளிட்டு போனவன் மேலே ஏறி போனானா சைடில் வாங்கி போனானா எனக்கு தெரியல. ஆனால் பார்த்தா என் தலைக்கு நேராக தான் போயிங்கிறான் டக்குன்னு. இந்த பக்கம் தாண்டனால நமக்கு தெரியும்ல, இந்த பக்கம் வரப்பில் தாண்டி அந்த பக்கம் வரப்பில் தாண்டது நமக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி வரப்பில் தாண்டின மாதிரியும் தெரில.
என் மேலே காலை வச்ச மாதிரியும் தெரில. ஆனால் என்னை கடந்து போயிட்டு இருக்கு உருவம். என்னடா இது எப்படி இருக்கும், நம்மளை கீழே மட்டும்தான் தள்ளனா ஆனால் மேலே காலை வைக்கல, நேராக போயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு சரி மடையை கட்டுவோம் முதல்ல. ஏன்னா கழனிலேருந்து ஃபுல்லாக தண்ணி வெளியே வருது. அரையும் குறையமாக மடையை கட்டி நிற்கும்போது கீழே தள்ளி விட்டுச்சு. தள்ளி விட்டானே அந்த மனுஷன். நம்ம மடையை கட்டிடுவோம் அப்படின்ட்டு மடையை கட்டிட்டேன். மடையை கட்டிட்டு அவர் வந்து அந்த கழனிக்கு, அதாவது 2வது கழனி எட்ஜில் போய்ங்கிறார். ஓடுறானான்னு குடு குடு குடுன்னு. எங்கடா போவான் அவனை கூப்பிட்டு இன்னைக்கு என்ன ஏது 2ல் 1 பார்த்தணும்டா அப்படின்ட்டு போனால், இப்போ வந்து 3வது கழனியில் எப்படி போனோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. கழனி வந்து காவை வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு தண்ணி தான் உள்ளே இறங்கும். லெஃப்டோ இல்லை ரைட்டோ எடுத்து கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் கட்டாயி தான் வழி பிடிச்சி போனோம். ஆனால் அவர் அப்படி போல என்ன பண்ணிட்டாரு, நடுவில் பயிர்லேயே இறங்கிட்டாரு ஸ்ட்ரைட்டா. என்னடா இவன் நடுவில் பயிரில் போகிறானே, என்னடா கதையாக இருக்கிறவனுக்கு, ஸ்ட்ரைட்டாக நடுவு பயிரில் போயிங்கிறான், இவனுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கினேன். எதுக்குடா அவன் நடுவு பயிரில் போகிறான் அப்படின்னு நினச்சிக்கினேன். நான் வழியாக ஓடுறேன், இவனை போய் எதிரில் மடக்கிடலாம் அப்படின்ட்டு. வழியாக ஓடி போயிட்டு ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு இன்னொரு லெஃப்ட்டு எடுத்து அந்த பக்கம் வரணும். வந்தேன், அந்த மூலையில் ஒரு கல் இருக்கும். ஒரு லெஃப்ட்டு இன்னொரு லெஃப்ட் எடுக்கிற இடத்துல ஒரு கல் இருக்கும். அது வரைக்கும் குள்ளமாக போன மனுஷன் அங்கே போன உடனே செம்ம ஹைட் ஆகிட்டான். வெயிட்டான கைகிட்ட நம்ம மாட்டிக்கணும்டா இன்னைக்கு அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அவன் மனுஷன் உருவத்தை மட்டும் பெருசாகி காமிச்சு ஒரு நிமிஷம் நின்ட்டான். என்னடா நடக்குது இங்க அப்படின்னு நினைச்சேன்னு எனக்கு ஒரு நிமிஷம் இல்லை பயம் உதறது, காலெல்லாம் உதறது. இருந்தாலும் அந்த உதறலை நான் காட்டிக்கல. என்ன பண்ணிட்டேன், டக்குன்னுட்டு மண்வெட்டி இரும்பு தான் கையில் இருந்தது. அந்த மண்வெட்டியை இரும்பை பிடிச்சிக்கிட்டேன் கையில் கெட்டியமாக. அப்படி இரும்பை பிடிச்சிக்கிட்டேங்க. என்னன்னா எனக்கு கை நடுக்கம் கொடுக்கக்கூடாது. என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 2 பனைமரம் உயரத்துக்கு நல்லா உருவத்தை தூக்கி காட்டுறாரு. ஹைட்டாக வளர்ந்துட்டாரு. பனைமரம் ஹைட்டுக்கு வளர்ந்து நின்ட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, கையும் புரியல காலும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வாயை வர மாதிரி மூச்சு மட்டும் போயிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. மனுஷன் என்ன நினச்சான்னு தெரில. அப்படியே வந்து உருவத்தை வந்து 1 பனைமரம் ஹைட்டுக்கு கம்மியாக, அதாவது 2 பனைமரம் ஹைட்டில் இருந்தது ஒரு 1.5 பனைமரம் ஹைட்டுக்கு குறைச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டான். சரி ரைட்டு, தப்பிச்சிட்டோம். என்னவோ நல்லது பண்ணியிருக்கோம் போல இருக்குது. நம்ம வந்து அவங்ககிட்ட முழுசாக மாட்டல. நம்ம எதிரில் போயிருந்தோம்னா இன்றைக்கி நம்ம கதை முடிஞ்சிருக்கோம். நம்ம எதிரில் போகாதது சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டேன், அப்படியே ஜகா வாங்கிட்டேன். பின்னாடி போயிட்டு அப்படியே நைட்டில் வர்றது என்ன பண்ணுறது, கரெக்டாக 10 மணிக்கு கரண்ட் வந்தால் அந்த 1.5 மணி நேரம் டிஸ்டன்ஸில் மோட்டர் ஓடுறது. 11:30 மணிக்கெலாம் போய் திருப்பிடணும் மடை. அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் மோட்டரை விடுறது. அந்த மாதிரி 10 மணிக்கு பவர் வரலையா, சரி 10 மணிக்கு பவர் வரல விட்டுடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக போகலாம், ஒரு 1 மணி போல் போகலாம், ஒரு 11:45 11:30க்கு விட்டு 1 மணி போல் போய் மடை திருப்புற மாதிரி போகலாம் அப்படின்ட்டு அன்னிலேருந்தே என்ன பண்ணிட்டேன், நம்ம குடிசையாண்டேருந்தே உட்காந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது டெய்லி தான் போதா, இது நம்ம வந்து பார்க்காம தான் இருக்குமா, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போதா, இல்லை 2 நாள் விட்டு 1 நாள் போதா, இதை நம்ம கண்டிப்பாக வாட்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாட்ச் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுச்சு, டெய்லி போகிறார் அந்த அமானுஷத்தை நான் டெய்லி பார்த்தேன். ஆனால் அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு வாட்டி தான் பிரச்சனை பண்ணுது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் வந்து ஓடி போயிட்டு நான் அதை ஏதோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதை என்னை வந்து அட்டாக் பண்ணதுக்கு ஆரம்பிச்சது. ஆனால் நான் அந்த மூலையிலே கல் மேலே நின்றுட்டேன். அந்த பக்கம் போயிருந்தேன்னா கண்டிப்பாக என்னை ஏதாச்சும் செஞ்சுருக்கோம். ஆனால் நான் அந்த மூளை கல்லிலேயே நின்றுட்டதுனால உருவத்தை பெருசாக்கி காமிச்சிட்டு மறுபடியும் தான் உருவத்தை சிறிதாக மாற்றிக்கின்னு அவர் போனார். அதுக்கப்புறம் இப்போ வாட்ச் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இப்போதைக்கு அந்த அமானுஷம் நம்ம கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை ட்ராவலில் ரூட்டு மாறிடுச்சா, இல்லை வேறு ஏதாச்சும் நடந்திருக்குமா, இல்லை அவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடைஞ்சிட்டு இருக்குமா, எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ வந்து நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த அமானுஷம் அப்போ தெரிஞ்ச மாதிரி இப்போ தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி கதையில்? நீங்களும் வந்து நைட்டில் போய் வயலில் இறச்சி உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பாக்ஸில் அப்படி ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுடுங்க. அவ்வளோதான், வேறு என்ன கேட்க போகிறோம். நம்ம நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாமே. அவ்வளோதான். இதே மாதிரியே வேறு வீடியோவில் வேறு அமானுஷ சக்தி எபிசோடில் நிறைய அனுபவம் இருக்குது எனக்கும். அது மாதிரியான அனுபவத்தில் நிறைய அமானுஷ சக்தி எபிசோடில்
உங்களை வந்து மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்களாண்ட விடைபெறுவது உங்கள் சதாம் ஹுசேன். நன்றி, வணக்கம்.